வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல குஜராத்திஸ்க்கு ஆல் டைம் ஃபேவரேட் ரெசிபியான மேத்தின்னு முட்டியா பண்ண போறோம். மேத்தி அப்படின்னா வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி இது ஒரு டிஃபன் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். அவ இதை பிரேக்ஃபாஸ்ட்லயும் சாப்பிடுவா, லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துன்னு போவா, இல்லைன்னா டீ டைம் ஸ்நாக்காவும் சாப்பிடுவா. ஸ்டீம் பண்ணி பண்றதுனால நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். வெறும் ஸ்டீம் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம், மேல லேசா கிறிஸ்பியா வர அளவுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணியும் நம்ம சாப்பிடலாம், இல்ல சும்மா தாளிச்சு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க குஜராத்தி ஃபேமஸ் ரெசிபியான மேத்தின்னு முட்டியா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்துட்டு இருக்கேன். இந்த கீரையை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிருக்கேன். 4 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரையில நிறைய மண் இருக்கும், அதனால 3-4 தடவை தண்ணியில நல்லா அலசிட்டு ட்ரைன் பண்ணி இந்த பவுல்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். வெந்தயக்கீரை எவ்வளவு இருக்கோ அதுல பாதி அளவு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கொத்தமல்லியும் வெந்தயக்கீரையோட சேர்த்துடலாம். பாலக்கீரை இருந்ததுன்னா அதையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் வரைய சேர்த்திருக்கோம், அதனால மிளகாய் பொடி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, க்ரஷ் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பச்சை மிளகாய். பூண்டு பிடிக்கும் அப்படின்னா அந்த இஞ்சி பச்சை மிளகாய் க்ரஷ் பண்ணும் போதே 4 பல்லு பூண்டையும் சேர்த்து க்ரஷ் பண்ணி நம்ம இதுல போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உப்பு காரம்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டாலே போதும். மெஷரிங் கப்ல 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன், அதை சேர்த்துருவோம். அதே கப்ல 1/2 கப்பு கடலை மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தயிர் சேர்த்திருக்கோம், உப்பும் சேர்த்திருக்கிறதுனால இந்த கீரை இதெல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி விட்டுருக்கும். நம்ம இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்ப தண்ணி எதுவும் விட வேண்டாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாவு ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா லேசா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒருவேளை ரொம்ப லூஸா இருக்கு அப்படின்னா கொஞ்சமா நம்ம மாவு தூவி பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சிக்கணும். பாருங்க, இது போல நல்லா பிசைஞ்சிட்டேன். நான் எக்ஸ்ட்ராவா தண்ணியும் சேர்க்கல, மாவும் சேர்க்கல. நம்ம கலந்ததே கரெக்டா இருந்தது. மாவு பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டா இல்ல, ரொம்ப ஹார்டாவும் இல்ல. அதுல லேசா எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு இதை போல சிலிண்டரிக்கல் ஷேப்ல நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லா பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இது மாதிரி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல இட்லி பாட் வச்சிருக்கேன். இதுல ஒரு ஸ்டீமர் பிளேட் இருக்கு. உள்ள பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த பிளேட்டை நான் கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டீமர் பிளேட் நம்ம கிரீஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா இதுல ஒரு இலை கூட போட்டுக்கலாம். மூடியை போட்டு மூடிடுவோம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு 20ல இருந்து 25 நிமிஷம் ஆகும். இது ஸ்டீம் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். 25 நிமிஷம் ஆயாச்சு. மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, கலர் பார்த்தாலே தெரியறது நல்லா வெந்திருக்கு. பாருங்க, கிளீனா வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்க, நல்லா சூடு ஆறிடுது. இது இப்ப நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இது இந்த அளவு திக்னஸ் கரெக்டா இருக்கும். கட் பண்ணும் போதே நல்ல வெந்தய வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. சாஃப்டாவும் இருக்கு. இது நம்ம இப்படியே சாப்பிடணும் அப்படின்னாலும் சாப்பிடலாம். ஆனா இது கொஞ்சம் தாளிச்சு வதக்கிட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். இதை போல நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல இது இப்படியே 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்ப தாளிச்சு அதுல வதக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுவோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கறிவேப்பிலை,
நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த மேத்தி முட்டியா நம்ம இதுல போட்டுடலாம். இந்த எள்ளு கடுகு இதெல்லாம் நல்லா கோட்டார அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கணும். இதை வந்து இதை போல திருப்பி திருப்பி விட்டு மேல லேசா கொஞ்சம் கிறிஸ்பியா வர்ற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இல்ல இப்படியே சாப்பிட்டா வேணாலும் சாப்பிடலாம், நமக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல தாளிக்காம நம்ம ஸ்டீம் பண்ணோம் இல்லையா, அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். சும்மா தாளிச்சு வதக்கணும் அப்படின்னா கடாயில பண்ணிக்கோங்க. இது ரெண்டு சைடும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பேன்ல இருக்கும் இல்லையா, அதுல பண்ணினா ஈஸியா இருக்கும். நான் வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ண போறது இல்லை, அதனாலதான் வந்து நான் கடாயில பண்றேன். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். குஜராத்தி ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபியான மேத்தி முட்டியா பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இது அவ வந்து ஸ்நாக்காவும் சாப்பிடுவா, இல்ல டிஃபனாவும் சாப்பிடுவா. வெந்தயக்கீரை சேர்த்திருக்கோம், பிளஸ் ஸ்டீம் பண்ணிருக்கனால நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க சாஃப்டா இருக்கும். குஜராத் ஃபேமஸ் ரெசிபியான மேத்தி முட்டியா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது. நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போதே எந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். வெந்தயக்கீரை வாசனையோட பிரமாதமா இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. சில பேருக்கு வந்து வெந்தயக்கீரை கசப்பா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா இந்த மேத்தி முட்டியால வந்து வெந்தயக்கீரை கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இந்த கோதுமை மாவு கடலை மாவோட அந்த வெந்தயக்கீரை சேரும் போது அதோட டேஸ்டும் பிளேவரும் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ண மாதிரி வெந்தயக்கீரை கொத்தமல்லி சேர்த்தும் பண்ணலாம், இல்ல வெந்தயக்கீரை கொத்தமல்லி பாலக்கீரை சேர்த்து பண்ணலாம். சொரக்காய் சாப்பிடுவோம் அப்படின்னா வெறும் சொரக்காயையும் பண்ணலாம், இல்ல இந்த கீரையோட சொரக்காய் சேர்த்தும் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ல எப்படி பண்ணாலுமே நல்லா வரும். நான் கொஞ்சம் தாளிச்சுட்டு நான் ஒரே ஒரு பீஸ் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட இதை போல கட் பண்ணி நம்ம தாளிச்சுக்கலாம். இது ஒண்ணுமே ஆகாது, நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து கோதுமை மாவு கடலை மாவு சேர்த்து பண்ணியிருக்கோம். இதை இன்னும் ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து சோள மாவு இல்லைன்னா கம்பு மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த காம்பினேஷன் வந்து நம்ம விருப்பம் தான். 1 கப்புக்கு 1/4 கப்பு 1/4 கப்பு 1/2 கப்பு எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மேத்தி முட்டியா அதாவது வெந்தயக்கீரையில பண்ணக்கூடிய இந்த டிஃபன் ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.